வெல்கம் டு மங்கை சமையலர். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் மட்டன் குழம்பு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நல்லா மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சிடணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுட்டு அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 5 to 6 விசில் கிட்ட ப்ரெஷர் பண்ணி வச்சிடணும். அந்த கேப்பில் சைடில் மிளகு, ஒரு கைப்பொடி தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி போட்டுட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சிடணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வெங்காயம் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் மட்டனும் தக்காளியும் சேர்த்து அதில் போட்டுட்டு மட்டன் நம்ம வேக வச்ச தண்ணியே அதில் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை போட்டுட்டு நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நாங்கள் நிறையா மிளகாய்த்தூள் போட்டோன்னா நாங்களே அரைக்கிற மிளகாய்த்தூளில் காரம் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஜென்டலாக ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மட்டன் குழம்பு ரெடி. அது அழகாக ஒரு முட்டை தோசை ஊற்றிட்டு மட்டன் குழம்பு நல்லா சர்வ் பண்ணலாம். என்ஜாய் யுவர் வீக்கெண்ட்.